ஹலோ வேர்ல்ட். இன்னைக்கு சண்டே நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சாமிக்கு கொடுத்துட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வர்ற வழி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பார்ப்பீங்க இப்போ வீடியோ. எங்களோட இருக்கிற இடம் வந்து அவ்வளோ ஒரு ரஷ்ஷான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும். அதுக்கு பிறகு வரும்போது கொஞ்சம் காடு மாதிரி ஒரு காட்டு பாதையில் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே ரெண்டு சைடுமே அந்த ரோடெல்லாம் அவ்வளோ ரம்யமாக ஒரு தோட்டங்கள். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி மரங்கள், செடிகள் எல்லாம். இந்த சைடில் தோட்டங்கள்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வர்ற சண்டே எல்லாமே ஒரு சண்டேஸும் பார்த்துட்டு வர்றோம். ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை அடிக்கும். என்ன வெதராக இருந்து மழை அடிச்சுட்டு தூரல் போட்டு நல்ல மழை அடிச்சிருந்தாலுமே அங்கே அந்த ஒர்க் பண்ணுற அந்த விவசாயிகள் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீக் பார்த்தா நிறைய காற்று. அந்த டைம்லேயும் அவங்க அவ்வளோ சின்சியராக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் போன வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளிர் அவ்வளவு, அந்த டைம்லேயும் வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு வரும்போது அவ்வளோ ஒரு சுளீரண்ண வெயில். அதுலேயுமே அவங்க தொப்பியெல்லாம் போட்டு ஒரு சன் ஹேட் மாதிரி பெரிய ஒரு சைனீஸ் கேப் மாதிரி எல்லாம் போட்டுட்டு அவ்வளோ ஒரு மும்முரமாக அவ்வளோ ஒரு டெடிகேட் பண்ணி வேலை செய்துட்ருக்காங்க. அப்போ இந்த கோயிலுக்கு வர்ற வழியில் எங்களுக்கு பார்த்தா அவங்களையுமே கையெடுத்து கும்பிட வேணும் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட சாப்பாடு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவங்க அப்படியான அவங்களுக்கு தானே செய்து தர்றது. இப்போ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, சாப்பிடும்போது அம்மாவும் சமைச்சு தரவங்களும் எப்படி பிள்ளைங்க நன்றி சொல்லுவாங்களோ, என்னோடய பிள்ளைங்களாம் நான் சமைச்சு கொடுத்தோன்னே சாப்பிடும்போது சொல்லுவாங்க, தேங்க்யூ அம்மா, நல்ல சாப்பாடு தந்திருக்கீங்க அப்படி சொல்கிற மாதிரி அவங்களுக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்கிற அது முதலாவது. அந்த விவசாயிகள் எங்களுக்கு யாரெல்லாம் சாப்பாடு தர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு நிறைய எண்ணமே அள்ளி கொடுத்துட்டு இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தது. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி அவங்களுமே பார்த்துட்டு அவங்களுக்காகவும் கும்பிட்டுட்டு வந்தோம். இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்காகவும், நீங்கள் எங்களோட சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்காகவுமே நாங்கள் கும்பிட்டு வர போகிறோம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் நாளைக்கு வருவோம். நீங்களும் வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. பாய்.